ஸ்டஃப் கூல் பிராண்ட்ல இருந்து ஒரு புது சார்ஜர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டஃப் கூல் ஜீனோ 30 வாட் கான் சார்ஜர். இதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 1899. 2000 கம்மியான விலையில ஒரு 30 வாட் சார்ஜர் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதுக்குள்ள இன்பில்ட் சி டைப் கேபிள் இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஜீனோ கான் சார்ஜர்ல பாக்ஸுக்குள்ள இந்த சார்ஜர் தவிர ஒரு யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வாரண்டி கார்டு இருக்கு. 6 monthsக்கான வாரண்டி பிளஸ் யூசர் கைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜருடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் கிட்ட இருக்கு. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்பில்ட் ரெட்ராக்டபிள் யூஎஸ்பி டைப் சி கேபிள் 75 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் லாங்காக வரக்கூடிய ஒரு கேபிள் இது. ஸோ உங்ககிட்ட இன்னொரு டிவைஸ் இருந்துச்சு, அதையும் சார்ஜ் பண்ணணும்னா அவங்க பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்கிற இன்னொரு யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சிங்கிள் போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 வோல்ட் 3 ஆம்பியர், 9 வோல்ட் 3 ஆம்பியர், 12 வோல்ட் 2.5 ஆம்பியர், 15 வோல்ட் 2 ஆம்பியர் அப்படிங்கிற ஒரு பாணியில் 30 வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இரண்டையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 15 வாட் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும். ஐஃபோன், சாம்சங், பிக்சல் தவிர மற்ற எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும், மற்ற எந்த ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். OnePlus, Vivo, Oppo, Honor, Huawei எல்லாத்துக்கும் இது சப்போர்ட் பண்ணும். சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 30 வாட்ல உங்களுக்கு கொடுக்கறதுனால ஐஃபோன், பிக்சல் இல்லாட்டி சாம்சங்குடைய இந்த ஃபோன்ஸாக இருந்தாலும் 30 மினிட்ஸ்க்குள்ள 50% சார்ஜ் பண்ணிடும். இதனுடைய சைஸும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால டிராவலுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி சார்ஜராக இருக்கும் இது. இந்த ஸ்டஃப் கூல் ஜீனோ 30 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் கான் சார்ஜர் வித் ரிட்ராக்டபிள் யூஎஸ்பி டைப் சி கேபிள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் பின் பண்ணி விடுறேன்.